May the name of the Lord be glorified. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Gospel Literature Ministries Bookshop in Chennai. Let us begin the meeting with a word of prayer. I request from Karur, Emmanuel Joseph, brother, to pray and we prayer. Over to Karur, brother Emmanuel Joseph. Praise the Lord. Praise the Lord. கேக்குதா பிரதர்? Yes, brother. ஓகே. நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாளின் மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கிருபை பெரிதாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கண்மணி போல எங்களை காத்து வழி நடத்தினரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ துன்பங்கள், நாசம், மோசங்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தாவே, எல்லாம் எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாத்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உன் வலது பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அந்த வாதை உன்னை அணுகாது என்று சொன்ன தேவன், எங்களை மட்டுமா என்னை பாதுகாத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய பாதங்களில் அமர்ந்து உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக கூடியிருக்கிற இந்த வேலையை நீதாமைகளை ஆசிரியர் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தானே இந்த தருணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். விசேஷமாக பரமக்குடியில் இருந்த சோழர் கிறிஸ்துவன் பிரபு அவர்கள் கர்த்தா இந்த நாளிலும் கொடுக்கிற செய்தியை நீதாமைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற வார்த்தைகளாலே ஆண்டவரை அடியானை பலப்படுத்தியர்களும் கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து உமக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் அதற்குள்ளாக வளரத்துக்குதாக எங்களை ஒருவருக்கும் வேண்டிய கிருபையை தரணுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் தேவனே, கடந்த சகோதரனை கர்த்தாவே, அந்த பகுதிகளில் ஊழியத்தின் பாதையை தொடர்ந்து வழி நடத்தி வருகிறேன் நன்றி செலுத்துகிறோம். இன்று நாளும் யார் மூலமாக எங்களோடு கூட இடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரின் கரம் எங்களோடு கூட வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரையுமாக உடைய கிருபை இருந்து தாங்க வேண்டுமாய் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக பாடல்கள் பாடி நாமத்தை மேம்படுத்துவதான சோரன் பிளஸன் கிப்சன்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சோரனுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தாரும் கர்த்தாவே. உண்மை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கர்த்தாவே வேண்டிய கிருபை தருணமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த கூட்டங்களை மட்டுமாக வழிநடத்தி வருகிற சோழர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோழன் சந்தோஷ் ஜான் சோழர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தாரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேண்டிய எல்லா கிருபைகளாலும் வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் தேவனே, இதற்கான தேவைகள் உண்டு, எல்லாவற்றுக்கும் பொதுவானவராக இருந்து வழிநடத்தி மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற இந்த மாதத்திலிருந்து கர்த்தாவே 2 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆண்டவர் கிருபை போதுமானதிலிருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். விசேஷமாக எங்களை திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். நீதாமே எங்களை பலப்படுத்தி கருத்தாலை எட்டி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் நம்பிக்கை செலுத்துகிறோம். அருமை ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் ஜெபத்திருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother Emmanuel Joseph, for the prayer. Now we are going to the singing time. We pray that the singers would sing the song in the most blessed way. Over to the singers. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாய் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத வேளையில்
என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினே சத்திய தேவன் நீரே கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அருவியே வேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. அருவியே வேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் போற்றும். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா சுத்தம் யாவும் போற்றும். கவினி சபாவினானையா தேவாயிரங்கள் செய்ய மாட்டீரோ. கவினி சபாவினானையா தேவாயிரங்கள் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அருவியே வேளையும் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. யாரும் காண உள்ளதும் கூலத்தில் வாழும் தந்தையே எங்கள் உள்ளத்தில் யாரும் காண உள்ளதும் கோலத்தை மறந்துகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் வந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தம்
ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரிரோ துணை வேண்டும் தகப்பனை உலகில் என்னை எதிர்க்கும் சாட்சிகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனை உலகில் என்னை எதிர்க்கும் சாட்சிகள் பல உண்டு என் ஜீவனிலும் பரிசுத்த என்னை எழுதும் என் ஜீவனிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதி வேலையில் ஆடிய நெஞ்சம் வரிலோ அருவியே வேலையில் ஆடிய நெஞ்சம் வரிலோ. That was my family, Doreen, Darren, and Tissy, for you singing the two songs. We praise God for what God has done through those two songs. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today evening, we have with us Evangelist Kriston Prabhu, and our dear brother has already appeared and come and joined already in the Kodambakkam Zoom Bible Study meetings. And we thank him for having accepted our invitation and come. And our brother would be in the sphere of the Lord. He'll be taking from the subject of Colossians, and that redeem the time. That is an important concept in our lives as we continue to sojourn the wilderness journey. Let us remember time ticks away and we are quite far away from the importance of redeeming the time. And we are very going to soon meet the Lord and be ready for what we have done with our time in this world. So with this thought and with this concept in our mind, let us prayerfully enter the meeting with a prayer heart, and may God speak to each one of us. For the blessing of the message, we will pray and begin with the word of God. Gracious and loving Heavenly Father, we thank and praise thee for this time that thou hast granted unto us to remember the holy, true, living, loving God, the God of all ages. O gracious Father, we thank thee for today evening. Thou hast brought amidst us Evangelist Kriston Prabhu, and our dear brother has been preaching in different places, especially in the Madurai Bible Bhavan in Madurai, and we praise God for the testimony he has in that place and in the assembly, especially where he is in fellowship at Paramakudi in Ramanathapuram district. We glorify thy name. Lord, may the subject of redeeming the time be taken with a fearful heart, with on the Lord God, so that the name of the Lord would be glorified through this Bible study time. Father, we pray that thou may use our dear brother, and we may well understand
the word better as we depart or disperse from the meat. Oh Lord, we pray that every one of us may understand thy word better. We pray that the wisdom may rest better in our hearts. We continue to put all these in thy great presence. May the Spirit of God come to work with the speaker as well as with the listeners. We pray that the time we spent would be beneficial. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Now we are going into the Bible study. Over to Evangelist Christian Prabhu in Paramakudi. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது மாதத்தினுடைய இந்த முதலாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட தருணத்தை கொடுத்த, அதாவது இந்த வேத ஆராய்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைய இந்த வேத ஆராய்ச்சி, அதாவது கிட்டத்தட்ட 240வது ஜூம் பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்த அங்கிள் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும், கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளி மற்றும் GLM புக்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆகிய யாவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நிலையிலும் பரமக்குடி சகோதரன் நற்செய்தி மன்றத்தின் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் ஒரு விசை கூட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நாம் தெரிந்து கொண்ட அந்த தலைப்பிற்குள்ளாக நாம் செல்லலாம். முதலாவது அந்த வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோருமே அந்த தலைப்பை நீங்கள் படித்திருப்பீர்கள், ரிடீமிங் த டைம். சரியா? இந்த வார்த்தை 2 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் இந்த வசனத்திலும், கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்ப நம்ம இன்றைக்கு வேத ஆராய்ச்சிக்கான எடுத்துக்கொண்ட அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்ப நாம இந்த 2 வசனத்தையும் நாம் ஒப்பிட்டு நாம் படித்தால் அதிலே நாம் 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ரிடீமிங் த டைம். சரியா? நம்முடைய நேரத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்துவது, இதுதான் என்னுடைய தலைப்பு. இப்ப ஆங்கிலத்துல அது கேட்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கு. அதாவது ரிடீம் த டைம். இந்த ரிடீம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மீட்பு என்ற ஒரு வார்த்தைக்கு இந்த ரிடீம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு வார்த்தை, அதாவது காப்பாற்றப்படுதல் அல்லது விடுதலை செய்யப்படுதல் அல்லது சேமித்தல். சோ இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு, தமிழ் வார்த்தைகளுக்கு இந்த ரிடீம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நான் போக போக இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு நாம் 5 காரியங்களை இந்த தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த வசனம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கலாம். அதாவது பேக்ரவுண்ட், யாருக்கு என்ன நோக்கத்தோடு எழுதினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2வதாக இந்த காலத்தை குறித்து அல்லது நேரத்தை குறித்து சொல்லக்கூடிய, வேதம் சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன, certain truths from the Bible, அதை நம்ம பார்க்க போறோம். 3வதாக ஏன் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க இருக்கோம். 4வதாக சில உதாரணங்கள், அதாவது யார் இந்த நேரத்தை, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தியது, பயன்படுத்தியது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். கடைசியாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை நாம் சிந்தித்து இந்த வேத ஆராய்ச்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்ப நாம் 5 காரியங்கள் நான் சொன்னேன். 1, இதனுடைய இந்த வசனத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட். 2வதாக இந்த நேர அல்லது காலத்தை குறித்து சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 3வதாக நாம் ஏன் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் அல்லது பிரயோஜனப்படுத்த வேண்டும், why should we redeem the time அப்படின்றத பார்ப்போம். 4வது இதை பயன்படுத்திய சில உதாரணங்கள் வேதத்திலிருந்து நாம் காணலாம். கடைசியாக சில நடைமுறை காரியங்கள். சோ இப்படியாக இந்த 5 தலைப்பின் கீழே நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சியை நாம் தொடங்கலாம். எல்லோரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம்
புதிய ஏற்பாட்டுல 278 பக்கம். Please stand with me into the book of Colossians chapter 4 verse 5. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். அது ஆங்கில பைபிள நான் படிக்கும் பொழுது யூ ரிடீம் த டைம் அப்படின்ற ஒரு பதம், அதாவது என்கேஜேவி போன்ற அந்த பைபிள் அந்த டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இதோடு கூட இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நான் படித்த இந்த 2 வசனத்திலும் 3 ஒற்றுமைகளை நான் பார்க்க முடியும். சரியா? இந்த பேசிஸான இந்த பேக்ரவுண்ட் பின்னணியை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசு நிருபம் குறிப்பாக எபேசு பட்டணத்திலே வாழ்ந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்ப இந்த எபேசு பட்டணம் என்பது ஒரு விக்கிரகம் நிறைந்த பட்டணம், நமக்கு யாவருக்கும் தெரிந்த ஒரு பட்டணம் தான். அதாவது டயானா, த டெம்பிள் ஆஃப் டயானா, அத கிரீக்ல அர்டமிஸ் என்று அழைப்பார். சோ இப்படிப்பட்ட ஒரு பெண் தேவதையை வணங்கி வந்த சிலரை பவுலினுடைய ஊழியத்தின் மூலமாக தேவன் ரட்சித்ததை நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் இதனுடைய பேக்ரவுண்ட் பின்னணியை நான் படிக்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்த மக்கள். இப்ப இவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், யூ ரிடீம் த டைம் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். அதாவது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த பட்டணத்தில் வாழக்கூடிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். இன்னும் இந்த பட்டணத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது இந்த விசுவாசிகள், அதாவது அவர்களுக்குள்ளே சில பிரிவினைவாதம் போன்ற காரியங்கள் இருந்தது. அதாவது யூதனும் புறஜாதியானும் ஒன்றல்ல, அதாவது யூதர்கள் தான், புறஜாதிகள் என்பவர்கள் அவர்கள் எங்களோடு கூட சேரக்கூடாது என்ற ஒரு தவறான கண்ணோட்டம், தவறான மனப்பான்மையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பவுல் இந்த நிருபத்தை மிக அழகாக எழுதுகிறார். எப்படி? we all are one in Christ, அதாவது கிறிஸ்துவில் நாம் யாவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். நாம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தால், எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ரொம்ப அழகாக பவுல் பேசுகிறார். அதாவது யூதன் என்றும் அல்ல, புறஜாதியான் என்றும் அல்ல, நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். நம்மை அவருடைய, அதாவது அவர் அந்த சரீரமாகிய சபையிலே நம்மை இணைத்திருக்கிறார். அங்கேதான் நான் படிக்கிறோம், ஒரே என்ற வார்த்தை அடிக்கடி வருகிறதை நான் பார்க்க முடியும். இரு திறத்தாரையும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு யூதன் புறஜாதியானை தன் சகோதரராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில் நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த எபேசு நிருபத்தை எழுதினார். அப்படி எபேசு நிருபத்துக்கு எழுதும் பொழுதும், கொலோசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுதும் ஒரே காரியத்தை அவர் எழுதுகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த 2 விதமான மக்கள் கூட்டத்தினுடைய தன்மைகள் ஒரே விதமான குணாதிசயங்களாக இருந்தது. இந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, எபேசு பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கும் 2 நபர்களுக்குமே இதே வார்த்தையை அவர் திரும்ப பயன்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த 2 வசனத்தை நான் படித்தோம் அல்லவா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16 மற்றும் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 2 வசனத்திலிருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்ன? ஒன்று, நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதால், நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள் அல்லது விசுவாசிகள் என்று கூறுகிறார். ஓகே, ஒன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது பாருங்க, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அது நீ எபேசிய நிருபமாக இருக்கட்டும், கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமாக இருக்கட்டும், நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள், அதாவது தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக இந்த 2 வசனத்திலுமே சொல்லும் பொழுது
காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். சோ ரிடீம் த டைம். அப்ப இந்த 3 உண்மைகள் இந்த 2 வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். உண்மைதான். பவுல் இந்த வசனங்களை அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது மற்றவர்களை போல அல்ல. மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது அவிசுவாசிகள், தேவனை அறியாதவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாத அந்நிய ஜனங்கள். இப்ப பவுல் எழுதுகிறார், நீங்கள் அப்படி அல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களை ரட்சித்து இருக்கிறார். அப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார். தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். So we are not like the worldly people. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை போல நாம் அல்ல. அவர்கள் நேரத்தை வீணடிப்பார்கள், நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிக்க மாட்டார்கள். சோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த உலக மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க. இரண்டாவதாக சொல்லும் பொழுது ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இதை குறித்து நாம் அடிக்கடி நாம் இதை சிந்தித்திருக்கிறோம். தேவன் அதாவது நம்மை இந்த உலகத்திலே தேவன் நம்மை ஒவ்வொரு மனிதனை படைத்த போது அவர் எல்லோருக்கும் அறிவை கொடுத்தே படைத்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய சாயலாக நம்மை ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அதாவது நமக்கு சித்தத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், சோ உணர்வை கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தேவன் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். அப்ப இங்கே என்ன சொல்லுகிறது, நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது அறிவு என்று சொல்லும் பொழுது அது தியரி, ஞானம் என்று சொல்லும் பொழுது அது பிராக்டிக்கல். அதாவது நாம் எல்லோருக்குமே அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த அறிவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அல்லது எந்த சூழ்நிலையில் எதற்காக எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் ஞானம். அப்ப பவுல் இங்கே சொல்லுகிறார், இரண்டாவது நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். மூன்றாவது சிமிலாரிட்டி, அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16, 15, 16 மற்றும் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் போன்ற வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். பாருங்க, ரெண்டுமே ஒரே பதம் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். சோ ஆங்கிலத்தில் என்ன பார்க்கிறோம், redeeming the time. சரியா? இப்ப எபேசியர் என்ன சொல்லுது, redeem the time because the days are evil. கொலோசியர்ல டைரக்டாவே சொல்லுது, you redeem the time. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுது. இந்த வார்த்தை 2 விதமான அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது டைம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை தமிழ்ல நம்ம பல விதத்துல நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். அதாவது டைம் அப்படி சொல்லும் பொழுது நேரம் என்று சொல்லலாம், காலம் என்று நாம் சொல்லலாம், சமயம் என்று நாம் சொல்லுகிறோம். இதெல்லாம் ஆங்காங்கே நம்முடைய தமிழ் வேதாகமத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இங்கே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், அதைத்தான் ஆங்கிலத்துல redeeming the time என்று நான் படிக்கிறேன். இப்ப இந்த டைம் அப்படின்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையில் 2 நிலைகளில் பயன்படுத்தப்பட்டது. நம்பர் 1, இதற்கு பேரு குரோனோஸ் என்று அழைப்பார். வாட் இஸ் குரோனோஸ்? குரோனோஸ் மீன்ஸ் a measure of duration. சரியா? இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நம்முடைய நாட்காட்டி, அதாவது இப்ப நமக்கு நேரம் இருக்கிறது, வாட்ச் நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இப்ப மணி நம்ம கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளி மூலமாக செய்யக்கூடிய அந்த பைபிள் ஸ்டடி 6:40 அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம். அப்ப 6:40 என்பது என்ன, ஒரு நாட்குறிப்பு, நாட்காட்டியை காண்பிக்கிறது. சோ அதற்கு குரோனோஸ் அப்படின்னு சொல்றது. அதுக்கு பேரு a measure of the duration. அதாவது இவ்வளவு காலம், இவ்வளவு நாள், இந்த நேரம், இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடக்க போகிறது என்று அறிவிக்கக்கூடிய அந்த டூரேஷன். இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நேரம் என்று சொல்லும் பொழுது, அதாவது கெய்ரோஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Now what is கெய்ரோஸ்? கெய்ரோஸ் means opportunity. சரியா? இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா the particular occasion to do something. இப்ப உதாரணமாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது, அதுக்கு தான் கைரோஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. இப்ப உதாரணமாக அங்கிள் அவங்க என்ன போன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்கிறார், தம்பி இந்த மாதிரி நீங்க 1ஆம் தேதி நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்க முடியுமா
அப்ப அவரு சொல்லும் பொழுது ஓகே அங்கிள் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் இதை எப்படி கருதுகிறேன்? இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. அதாவது எனக்கு கொடுக்கப்படுகிற, எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். சோ இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நேரம், டைம், காலம். ஏன்னா நம்ம தமிழ் பைபிள் எப்படி படிக்கிறோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்துதல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அதைத்தான் நாம் படித்து வருகிறோம். அதனுடைய அர்த்தம் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது காலம், நேரம், டைம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒன்று குரோனோஸ் என்ற கிரேக்க மூல பாஷையிலே கிரேக்க சொல் குரோனோஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. குரோனோஸ் என்பது என்ன? இட் இஸ் a measure of duration. நம்ம தமிழ்ல நம்ம புரிந்து கொள்ளும்படியாக சொல்ல போனால், அதாவது நேரத்தை இது குறிக்கிறது. அதாவது லிட்ரலா அந்த 24 மணி நேரத்தை இது குறிக்கிறது. அதுக்கு பேரு குரோனோஸ் என்று சொல்லுவார். இரண்டாவது ஒரு வார்த்தை கைரோஸ். வாட் இஸ் கைரோஸ்? நீங்க கிரீக் பைபிள் உங்ககிட்ட இருந்தா நீங்க இதை ஓபன் பண்ணி நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு நமக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போய் இதனுடைய அந்த கிரேக்க வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது டோன் கைரோன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது ஆக்சுவலா அதனுடைய அந்த வெர்ப் நம்ம பார்க்கும் பொழுது கைரோஸ். அப்ப கைரோஸ் என்பது என்ன? கைரோஸ் என்பது ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்ல கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். இதுதான் என்னுடைய செய்தி. சரியா? அப்ப ரிடீம் த டைம் அப்படின்னு சொன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சரியா? இதான் இதனுடைய பதில். இப்ப இதனுடைய டீட்டெயில தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம படிக்க போறோம். அப்ப தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னவெல்லாம் கொடுக்கிறார்? ஒருவேளை நான் இருக்கக்கூடிய இடத்தில் அவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பி தேவன் இதை அனுமதித்தால் நான் சாட்சியாக வாழ வேண்டும். அல்லது ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் நான் அதை செய்ய வேண்டும். அல்லது மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தால் அதை நான் செய்ய வேண்டும். நான் ஒரு பாடல் பாடுவதற்கோ அல்லது தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்கோ பிரசங்கிப்பதற்கோ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமானால் அதை நான் செய்ய வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதை தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுக்காக சாட்சியாக நாம் வாழ்வதற்கு அதை பயன்படுத்த. இதுதான் இதனுடைய அந்த மெசேஜினுடைய கன்க்ளூஷனும் கூட. அப்ப இதை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த வசனத்தை இன்னும் சற்று நாம் ஆழமாக நாம் சிந்திக்கலாம். ரைட்? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள். சோ அப்ப நம்முடைய வாழ்க்கை டிட் நாட் கம் பை சான்ஸ். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு சூழ்நிலையில் நமக்காக இந்த வாழ்க்கை திடீரென்று வந்து விடவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். அவர் திட்டம் வைத்திருக்கிறார். சோ தேவன் நமக்கு அநேக சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்து வருகிறார். ரைட்? நான் அதாவது இந்த இன்டர்நெட்ல போய் பார்க்கும் பொழுது இந்த நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அநேக கருத்துக்களை நான் படித்தேன். அதன் அடிப்படையில நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அனுபவித்திருந்தால் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப உதாரணமா நம்ம சொல்ல போனா, நீங்க ஒரு இடத்துல பஸ் பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்டா ஷார்ப்பா 5 மணிக்கு அந்த பஸ் வருதுன்னு வைங்க. நீங்க 5:01 அதாவது 5 மணி 1 நிமிடம் நீங்க கழித்து போயிட்டீங்க. நீங்க அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பஸ்ஸை நீங்க பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது சூழ்நிலை வேறு மாதிரியாக மாறி இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அந்த 1 நிமிடம் எவ்வளவு விலையேற பெற்றது அப்படின்றத நமக்கு எப்ப அதாவது நமக்கு எப்ப அது நம்ம லாஸ் பண்றோமோ, நாம் இழக்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த நேரம், அந்த காலத்தினுடைய அருமை நமக்கு தெரியும். நம்ம எல்லாருமே எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கிறோம். இப்ப எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். டைம் 10 to 12 மணி கொடுத்துருக்குறாங்க. 12 மணி ஆனதுக்கு அப்புறமும் நம்ம எக்ஸாம் நம்மளால முடிக்க முடியல. ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறோம். உடனே டீச்சர் பேப்பரை கலெக்ட் பண்றாங்க. நமக்கு மனசு எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு நிமிஷம் கிடைத்திருக்காதா, ஒரு 2 நிமிஷம் கொடுக்க கூடாதா? நம்ம கெஞ்சுவோம், சார் ப்ளீஸ் 1 நிமிஷம் கொடுங்க சார், 2 நிமிஷம் கொடுங்க. சோ அப்ப நம்ம எப்ப அந்த நேரத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்வோம், நம்முடைய வாழ்க்கையில
சில அந்த இழப்புகள் அல்லது நாம் அனுபவம் வரும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளும். அப்ப டைம், நேரம், காலம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. நான் சொன்னது போல இந்த இன்டர்நெட்ல நான் போய் பார்த்த பொழுது ஒரு நிமிடம் என்று சொல்லுவோம், ஒரு நிமிடம், அதாவது 1 செகண்ட் அல்ல, ஒரு கணப்பொழுது அல்ல, ஒரு நிமிடம், அதாவது 60 செகண்ட். சரியா? ஓகே. இப்ப ஒரு நிமிடத்திற்குள் என்னென்ன நடக்குது அப்படின்னு நான் ஒரு அலசி பாக்குறப்ப அந்த ஒரு நிமிடத்தில் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு கணக்கு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றி விடும் போல இருக்கு. ஒரு நிமிஷத்துல லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கிறார்கள். சரியா? அநேகர் திருமணம் முடிக்கிறார்கள், அநேகர் இந்த உலகத்துல பிறக்கிறார்கள். அந்த ஒரு நிமிடத்துல அநேகர் மறிக்கிறார்கள். many people are achieving something, many are marrying and many are having failure and many are encountering with certain accidents and many are going under through operations. நிறைய குற்றங்கள், பிரச்சனைகள், போர், யுத்தங்கள், அநேகர் சில எக்ஸாம், இப்படி இந்த ஒரு நிமிடத்தில் பாத்தீங்கன்னா பயங்கரமா இந்த உலகத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு நிமிடம் 60 செகண்ட் நமக்கு சர்வ சாதாரணமாக தோன்றுகிறது. இப்ப பாருங்க, சிலர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரதர் இதை ஏன் பிரதர் செய்யல, ஏன் நீங்க இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, எனக்கு நேரமே கிடைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமும் கூட சொல்லுகிறோம், என்னையும் சேர்த்துதான் சொல்லுங்க, நேரமே கிடைக்கல பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ நேரமே போக மாட்டுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்க வீட்டுல இப்படி சொல்லுவாங்க, ஒரேடியா நைட்டு ஏன் தான் காலையில விடியுதோ, நைட்டாவே இருக்கலாமே, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் பாருங்க, ஐயோ டைம், இந்த நேரம் போகவே மாட்டுதே, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, டைம், அந்த ஒரு நிமிடத்தில் இந்த உலகத்தில் இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. அதாவது இன்டர்நெட்டை யூஸ் பண்ணவங்க நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 59 மில்லியன் மக்கள் Facebook அந்த ஒரு நிமிஷத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கணக்கு காண்பிக்கு. 19 மில்லியன் மக்கள் SMS பண்றாங்களாம், அதாவது அந்த ஒரு நிமிஷத்துல. அடுத்து பாருங்க, 47 மில்லியன் மக்கள் யூடியூப வாட்ச் பண்றாங்க அப்படின்னு அந்த கணக்கு சொல்லுது. 41, அதாவது 41 மில்லியன் என்ன செய்யறாங்க அப்படின்னா கூகுள சர்ச் பண்றாங்க அப்படின்னு காட்டுது. அடுத்து 13 மில்லியன் மக்கள் Facebookல அவங்க உள்ள நுழைறாங்க, அதாவது லாகின் பண்றாங்க அப்படின்ற ஒரு கணக்கு காட்டு. அதாவது 1.5 மில்லியன் people spend their online shopping. சோ அப்ப பாருங்க, இந்த உலக கணக்கின்படி ஒரு நிமிடத்தில் பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வேணா ஒருவேளை ஒரு நிமிடம் சாதாரணமாக தோன்றலாம், அதாவது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இந்த உலக கண்ணோட்டத்தில், உலக பார்வையில் நாம் பார்த்தால் அந்த ஒரு நிமிடம் என்பது அநேகர் எவ்வளவோ காரியங்களை சாதிக்கிறார். துக்கமான நிகழ்வு நடக்கிறது, சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறது, ஃபெயிலியர், விக்டரி, சோ பயங்கரமான நிகழ்வுகள் இந்த ஒரு நிமிடத்தில் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். சோ இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் வேதாகமம் பக்கம் நாம் திரும்புவோம். அப்ப நாம் இந்த வசனத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட் நம்ம ஆக்சுவலா பார்த்துட்டோம். ரெண்டாவது, அதாவது few truths of time from Bible. இதை வேண்டுமானால் நீங்கள் நோட்ஸ் நீங்க எழுதி கொள்ளலாம். அதாவது காலத்தை குறித்து அல்லது நேரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் கூறும் உண்மைகள் என்ன. சரியா? ஒரு முறை கூட வேதத்தில் இந்த காலம் மற்றும் நேரத்தை குறித்து என்ன உண்மைகள் நமக்கு சொல்லுகிறது. நம்பர் 1, God is the author of time. நன்றாக கவனிக்க வேண்டும். நேரத்தை குறித்து சொல்லும் பொழுது, அதாவது தேவன் இந்த நேரத்திற்கு அதாவது அந்த நேரத்தை படைத்தவராக இருக்கிறார். God is the author of time. நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நமக்கு அந்த கன்க்ளூஷனே வந்துருது. என்ன? God is the author of all. அதாவது all என்று சொல்லும் பொழுது தேவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அவர் படைப்பின் காரணராக, எல்லாவற்றையும் படைத்தவராக அவர் இருக்கிறார். இப்ப பாருங்க, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமம் என்ன நாம் படிக்கிறோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பிகினிங் அப்படின்ற ஒரு வாரம். இப்ப பாருங்க, அதாவது as far as God is concerned, he has no time.
தேவனை பொறுத்தவரையில் அவருக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை. ஏனென்றால் அவர் நித்தியமானவர். அவரே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. காரணம், தேவன் தோன்ற, அதாவது தேவன் படைக்கப்பட முடியாதவர். ஏனென்றால் இவரை படைத்தவர். அப்ப நேரத்தை குறித்து சொல்லும் பொழுது God is the author of time. ஆதியாகமம் 1:1 நான் படிக்கிறோம், there was a beginning அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இப்ப பாருங்க, அதாவது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அதுபோல இந்த நேரத்திற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு. ஆனால் தேவனுக்கு ஆரம்பம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவன் தனது கிருபையினால், தனது இரக்கத்தினால் இந்த நேரத்தை படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப இந்த நேரத்தை குறித்து, காலத்தை குறித்து வேதாகமம் என்ன நமக்கு போதிக்கிறது? முதல் உண்மை, தேவனே இந்த நேரத்தை படைத்து நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவனே இந்த நேரத்தை படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்காக அந்த நேரத்தை எவ்வளவு நேரம் நாம் செலவிடுகிறோம்? போக போக நாம் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு கணக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் நாம் ஆண்டவருக்காக செலவழிக்கிறோம் அப்படின்ற ஒரு புள்ளி பட்டியலை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். சரி, அப்ப தேவன் அந்த நேரத்தை படைத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்மை நம்பி அவர் கொடுத்திருக்கிறார். என் மக்களுக்கு இந்த நேரம் தேவை. அவருடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் சபைக்கு கடந்து செல்ல வேண்டும். குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். தேவனோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். அநேகரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு, நோக்கத்தோடு தேவன் நேரத்தை படைத்து மனிதனுடைய கைகளில் கொடுத்திருக்கு. So God created the time. சரியா? அப்படின்றத நாம் புரிந்து கொள்வது அவசியம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. பிரசங்கி 793ஆம் பக்கம் பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்ற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கும். அதே அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். சரியா? இந்த இடத்துல, இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியம் உண்டு. இங்க நான் படிக்கிறோம், ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதுக்கு கீழே சொல்றார், அதாவது சந்தோஷப்பட ஒரு காலம் இருந்தால் அது அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. அது சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்தே அதை சொல்லுகிறார். அதாவது அவருக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அதாவது எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில இந்த பிரசங்கி புத்தகத்தை முடிக்கிறத நான் பார்க்கிறேன். அதாவது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே காண்பது எல்லாமே மாயை. நான் எல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன், ஆனால் இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில முழுமையான சந்தோஷத்தை தரவில்லை. மாறாக கர்த்தருக்கு பயந்து நடங்கள், அதுவே உங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்று முடிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். For everything has a time. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம். அது 11ஆம் வசனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்தது. So God has his own time. தேவனுக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. இன்றைக்கு இதை நாம் புரிந்து கொள்ளுகிறது. அதாவது தேவன் எந்த காரியங்களை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அது கண்டிப்பாக செய்வார். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் சில வேளைகளை நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவசரப்படுகிறோம். அதாவது நம்முடைய சிந்தையை அதற்குள்ளே நாம் நுழைக்க பார்க்கிறோம். அதாவது தேவன் என் மேல ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், ஆனால் அந்த திட்டத்திற்கு எதிராக சில வேளைகளை நான் சிந்திக்கக்கூடியவனாக என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறதை பார்க்க முடியும். அதைத்தான் ஏசாயாவில ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்லுவார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நம்முடைய சிந்தை வேறு, தேவனுடைய சிந்தை என்பது வேறு. நாம் பொதுவாகவே ஒரு குறுகிய வட்டத்தை தான் நாம் சிந்திப்போம். ஆனால் தேவன் பரந்த அளவில் யோசிக்கக்கூடியவர். அவருடைய ஞானத்திற்கு எல்லையே இல்லை, அளவே இல்லை. நாம் தேவனை நம்மோடு கூட குறைத்து நாம் ஒப்பிட முடியாது. ரைட்? அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அவர் நேரம் வரும்பொழுது, அதாவது he is doing according to his own time. தேவனுக்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்பொழுது அதை அவர் கண்டிப்பாக செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை.
இதற்கு ஒரு 2-3 உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, தேவன் இந்த உலகத்தை படைத்த போது he would have created everything within a day. ஒரே நாளில் தேவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கலாம், அவரால் முடியும். அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? God takes time. He takes 6 days to create this world. இந்த உலகத்தை படைப்பதற்கு 6 நாட்களை எடுத்துக்கொண்டார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவரால் ஒரே நாளில் இதை படைத்திருக்க முடியுமா என்று கேட்டால், அப்கோர்ஸ் அவரால் ஒரே நாளில் இதையெல்லாம் உண்டாக்கி இருக்க முடியும், சிருஷ்டித்திருக்க முடியும். பட் God has time. ரெண்டாவது பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவங்க அடிமையா இருந்தாங்க. இப்ப தேவன் மோசையை அழைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆளோட்டிகள் நிமித்தம் நாங்கள் பயங்கரமா நாங்கள் துன்பப்படுகிறோம், எங்களுடைய வேதனை பெருகுகிறது, பிளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் அஸ் லார்ட் அப்படின்னு கெஞ்சினார். அப்ப ஆண்டவர் அவர்களுடைய அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு மோசையை அழைக்கிறார். அழைத்து அவரை எகிப்திற்கு கொண்டு போகிறார். அப்ப எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருடங்கள் அவர்கள் அடிமையாக இருந்து மோசையின் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் காப்பாற்றப்பட்டு வருகிறார். ஏன் ஆண்டவர் நினைச்சா ஒரே நாள்ல மோசையின் மூலமாக அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்திருக்க முடியாதா? தாராளமா கொண்டு வந்திருக்க முடியும். பட் God has a time. அதைத்தான் ஒரு கொட்டேஷன் இப்படியாக சொல்லும். அதாவது God is in never hurry, at the same time he is never late. தேவன் அதாவது ரொம்ப அவசரப்படக்கூடியவரும் அல்ல, தாமதிக்கிறவரும் அல்ல. இது ரொம்ப முக்கியம். So God does everything according to his own time. சரியா? அப்ப தேவனுடைய படைப்பை நான் உதாரணமாக சொன்னேன். அவர் நினைத்திருந்தால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் படைத்திருந்திருக்கலாம். ஆனால் he takes time. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே நாளில் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம் மோசையின் மூலமாக. ஆனால் அங்க என்ன நடக்கிறது? God takes time. 430 வருடங்கள் அடிமையாக இருந்து அதன் பின்பு தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்களை வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதாவது when the fullness of time had come, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் அப்படி, அதாவது தேவன் தம் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று படி. அப்ப when the fullness of time had come, இங்கேயும் பாருங்கள், God has his own time. தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் அனுப்பி இருந்திருக்கலாம், சரியா? ஆனா இயேசு கிறிஸ்து அந்த காலம் சரியான போது, அல்லது காலம் இதுதான் ஏற்ற நேரம் என்று தேவன் நினைத்த பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு சரியான நேரத்தில் அனுப்புகிறதை பாருங்க. அப்ப நான் இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, 11ஆம் வசனம் பிரசங்கி 3:11 படிக்கிறபடி, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி படிக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப நாம் இந்த நேரத்தை குறித்து நான் படிக்கும் பொழுது இந்த முதல் உண்மை என்ன அப்படின்னா, God is the author of time. நேரத்தை படைத்தவர் தேவனாக இருக்கிறார். அந்த நேரத்தை படைத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, the second truths from the Bible about the time. நேரத்தை குறித்து, காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, time is God's greatest gift to the mankind. அதாவது தேவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி இந்த நேரம், காலம் என்று சொல்லணும். பொதுவாக which is the greatest gift of God to the mankind அப்படின்னு கேட்டா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? It is about the salvation, ரட்சிப்பு என்று நாம் சொல்லுவோம். சோ அதோடு கூட இந்த வார்த்தையும் நான் சேர்த்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். சோ which is the greatest gift to the mankind அப்படின்னு கேட்டா there are two things. Number one, it is the salvation, and second one, it is the time. இதுவும் கூட முக்கியம், சரியா? நான் ஏற்கனவே அதனுடைய அர்த்தத்தை சொன்னேன். அதாவது redeem the time, காலத்தை பிரயோஜனப்படுத்துதல் அப்படின்றது என்ன? நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்து. அப்ப பாருங்க, நமக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். நான் ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னிடம் பிரசங்கம் செய்த பொழுது
நானும் ஏற்றுக்கொண்டேன், அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தினேன், ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சோ என்பதை நாம் மனதில் நாம் வைத்துக்கொள்ள. அப்ப the second truth, time is God's greatest gift to the mankind அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ரைட். இப்ப பாருங்க, நம்ம சங்கீதம் 31:15 அந்த வசனத்தை நாம் படித்தால் எல்லோரும் நீங்க திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 31:15 இங்க பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை இங்க சொல்றாரு பாருங்க தாவீது. ஆண்டவரே, என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். அப்ப பாருங்க, இந்த நேரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த நேரத்தை நமக்கு ஒரு இலவச வெகுமதியாக கொடுக்கிறார். இதற்கு நாம் அதாவது உழைப்பதற்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தேவனே இதை திட்டம் வைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய சாட்சிகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவரை போல மாற வேண்டும் என்பதற்காக, நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இந்த நேரம், இந்த சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்திருக்கு. அப்ப இது தேவன் நமக்கு கொடுத்த வெகுமதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம யோசித்து பாருங்க, தேவன் எனக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கும் பொழுது அந்த வெகுமதியை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? கண்டிப்பா கேட்பார். ஏன்னா ஆண்டவர் இதை ஒரு இலவச ஈவா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அந்த இலவச ஈவை பெற்றுக்கொண்ட நாம் அதை நாம் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது கேள்வி. மூன்றாவது, இந்த நேரத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது, டைம் cannot be stretched அல்லது டைம் cannot be stopped, டைம் cannot be stored up for the future. நான் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது காரியம், நேரத்தை குறித்து மூன்றாவது உண்மை என்ன அப்படின்னா, நாம் காலத்தையோ அல்லது நேரத்தையோ நாம் நீட்டிக்க முடியாது. ஒரு நாளைக்கு, அதாவது லிட்டரல் 24 hours அப்படின்னு சொன்னா 24 மணி நேரம் தான். ஒரு 25 மணி நேரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நமக்கு அது கிடைக்காது. ஏன்னா ஒரு நாள் என்பது 24 மணி நேர கணக்கு. அப்ப பாருங்க, நேரத்தை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா நீட்டிக்க முடியாது. நான் அப்பவே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நாம் அநேகர் எல்லோருமே நாம் எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம எழுதுறோம், படிக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே பழக்கம் இருக்கு. அது உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கு. அப்ப நம்ம ஒரு எக்ஸாம் நம்ம எழுதும் போது நேரம் கடந்து போய் விட்டதே, இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. சோ டைம் cannot be stretched. இப்ப நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். மணி இப்போதைக்கு என் வாட்சில 7:42. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு மறுபடியும் அந்த 7:42 செகண்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்காது. இப்ப பாருங்க, 6:45 நம்முடைய மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு நான் மறுபடியும் இந்த 6:45 டைம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா டைம் cannot be stretched. சரியா? ஒரு முறை நேரம் நம்ம விட்டு போனதென்றால் அவ்வளவுதான். அதை நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம படிக்கலாம். அப்ப டைம் cannot be stretched. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் இழுக்கவோ எக்ஸ்டெண்ட் பண்ணவோ நாம் முடியாது. அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு 45 நிமிடம் கடந்து விட்டது. இப்ப இந்த 45 நிமிடத்தை எனக்கு திரும்ப தாங்க, அங்க மறுபடியும் நீங்க மீட்டிங் 6:45 இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி? யோசித்து பாருங்களேன். சோ இட் இஸ் இம்பாசிபிள். அப்போ சோ டைம் cannot be stretched and also time cannot be stopped. இப்ப நான் சொன்ன 7:43 ஆகுது, என்னுடைய வாட்ச் 7:43 அப்படியே நின்றுக்க அப்படின்னு சொன்னா அது நிக்காது. It cannot be stopped. It runs automatically. அடுத்து பாருங்க, time cannot be stored up for the future. இதே நேரத்தை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி நாம் அப்படி செய்யவும் முடியாது. அதாவது இன்னைக்கு உள்ள இந்த 24 மணி நேரத்தை நாளைக்கு நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம யாரும் அதை பயன்படுத்த முடியாது. சோ இது மூன்றாவது உண்மை. சோ டைம் cannot be stretched or stopped or stored up for the future. நான்காவது உண்மை, the fourth truth, once time is lost, that means it lost forever and ever. ஒரு முறை நேரத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லது நாம் இழந்து விட்டோம் என்றால் அதாவது முழுமையாக நாம் இழந்து விட்டோம் என்பது அர்த்தம். So opportunity will not be coming back.
அல்லது அதை நம்ம இப்படி சொல்லலாம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வில் நெவர் நாக் ட்வைஸ். நமக்கு சந்தர்ப்பம் 2 முறை கிடைப்பது என்பது அரிது, கிடைக்காது. இதை குறித்து நான் ஒரு ஸ்டோரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒன்ஸ் த டைம் இஸ் லாஸ்ட் we lost forever and ever. ஒரு முறை நாம் அந்த நேரத்தை, காலத்தை நாம் பயன்படுத்தல அப்படின்னா நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் துக்கப்படக்கூடியவர்களாக, பயன்படுத்தவே முடியாதவர்களாக, அந்த நேரத்தை இழக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். இப்ப பாருங்க, இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவம் உண்டு. அது எனக்கே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லலாம். நான் பரமக்குடியில இருந்து மதுரைக்கு வந்து நான் ட்ரெயின்ல வந்து டெய்லி நான் வரேன். அப்ப என்னுடைய ட்ரெயின் டைம் கரெக்டா சொல்ல முடியாது. பட் 7:25 அந்த டயத்துக்கு வந்து பரமக்குடிக்கு ட்ரெயின் வருது. இப்ப யோசிச்சு பாருங்க, ட்ரெயினை என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல ட்ரெயின் ஃபாஸ்டா வந்து நிக்குது. நான் இறங்கி அந்த படியில ஏறி போய் அந்த ட்ரெயின்ல நான் கிளைம் பண்றதுக்கு முன்ன, போறதுக்கு முன்ன ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே எனக்கு மன கஷ்டம் அப்படி இருக்கும். ஒரு 10 செகண்ட் நான் முன்னாடி போயிருந்தா அந்த ட்ரெயினை நான் பிடிச்சிருக்கலாமே, என்னுடைய நேரத்தை நான் மிச்சப்படுத்தி இருக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நான் ஒரு உதாரணமாகத்தான் இந்த ட்ரெயின் ஸ்டோரியை நான் சொல்றேன். சோ இது அடிக்கடி நடக்கக்கூடிய, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு நிமிடம் நம்ம முன்னாடி போயிருக்கலாமே, நம்ம சந்தர்ப்பத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நான் வந்து அடிக்கடி ஃபீல் பண்றது வழக்கம். இது வெளிநாட்டில் நடந்த ஒரு ஸ்டோரி. அதாவது ஒரு மனிதன், குற்றம் செய்யாத மனிதன், தவறான நிலையில போலீசார் வந்து அவனை கைது செய்யப்பட்டு, இந்த மனிதன் குற்றம் செய்ததாக அவனை போய் சிறையில் அடைத்து விட்டார். அப்ப அந்த மனிதன் இந்த கிராமத்தில் மிகவும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருந்து வந்த காரணத்தினால் அந்த குடும்பம் யாவரும் இணைந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், ஐயா இவன் வந்து எந்த தவறும் பண்ணல, தெரியாம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எப்படினாலும் அவனுக்கு நீங்க விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க. உடனே இந்த தகவல் பெரிய அதிகாரிகள்கிட்ட போகுது. அப்ப அந்த அதிகாரிக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் போய் அந்த விடுதலை பத்திரத்தை கொடுத்தா அவன் வந்து வெளியே வரலாம். அப்ப அந்த அதிகாரி சொல்லுகிறார், ஓகே, நான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கிறேன், நான் போகிறேன், இந்த விடுதலை பத்திரத்தை அவனிடம் கொண்டு போய் நான் கொடுக்கிறேன், அவன் வாங்கி கொண்டால் அவன் விடுதலை ஆகட்டும், இல்லையானா என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அந்த அதிகாரி ஒரு போதகராக, அதாவது ஒரு இப்ப பொதுவாகவே மற்றவர்கள் போதகர் என்று சொல்லும் பொழுது தங்களை ஆடைகளினால் அடையாளப்படுத்துவார். சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அந்த கைதியை சந்திக்கிறார். அப்ப கைதியை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுக்க போகிறார். தம்பி, உனக்கு விடுதலை கிடைத்து விட்டது, நீ வெளியே போகலாம் என்று சொல்லுது. இப்ப இந்த மனிதன் இவரை பார்க்கும் பொழுது, ஆகா ஊழியக்காரர் வராரு, பாஸ்டர் வராரு, எனக்கு இவர் கொடுத்தா எனக்கு நான் விடுதலை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டார். உடனே ஊர் மக்கள் வந்து கேட்கிறாங்க, ஏப்பா உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக அந்த உயர் அதிகாரி வந்தாரு, என்னாச்சு, நீ ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஆகா வந்தது உயர் அதிகாரியா, எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொன்னார். உடனே அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது, அது வேற விஷயம். அப்ப இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் அதை அவன் பயன்படுத்தவில்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப 4 விதமான உண்மைகள் இந்த நேரத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். ஒன்று, இதனுடைய பின்னணியை நாம் சிந்தித்தோம். இந்த எபேசு பட்டணம், கொலோசை பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு இந்த வசனத்தை அவர் எழுதினார். அதுல 3 ஒற்றுமைகளை நம்ம பார்த்தோம். 2வது, நேரத்தை குறித்ததான 4 உண்மைகளை நம்ம பார்த்தோம். ஓகே, 3வது அதாவது மீனிங், நான் ஏற்கனவே சொன்ன, ஏன் நாம் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் the days are evil. நாம் எபேசியரிலும் கொலோசியரிலும் படிக்கும் பொழுது அந்த கான்டெக்ஸ்ட் அடிப்படையில நாம் ஏன் நேரத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றால், பிகாஸ் the days are evil. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நாட்கள் பொல்லாதவைகளானதால் அப்படின்னு ஏன் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, பவுல் ஆக்சுவலா he was in prison. அதாவது பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த நிருபத்தை, அதாவது இந்த நிருபங்களை அவர் எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் சிறைச்சாலையில் அவர் இருக்கும் பொழுது, அதாவது
AD 60 62 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் 4 நிருபங்களை எழுதினார் என்று நமக்கு தெரியும். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். இந்த 4 நிருபத்தையுமே அவர் சிறையில் இருந்தே அவர் எழுதினார். இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். சோ இங்கே அந்த நாட்கள் பொல்லாதது என்று பவுல் எதை சுட்டி காண்பிக்கிறார் என்றால், அவருடைய ரோமன் இம்ப்ரிசன்மென்ட், அதாவது அவர் ரோம சிறைச்சாலையில் இருக்கிறதே அவர் சுட்டி காண்பிக்கிறார். மேலும் அந்த ரோம் அரசாங்கத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு வந்த பாடுகள், வந்த உபத்திரவங்கள், அந்த மன்னர்களின் மூலமாக இவர்களுக்கு நடந்த அந்த தீங்கிழைப்பை எண்ணிதான் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதது, நாட்கள் நமக்கு சாதகமாக இல்லை, நாட்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறது, நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் விரோதமாய் இருக்கிறார்கள், நம்முடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லை என்று அவர் எண்ணி நாட்கள் பொல்லாதது என்று இங்கே பயன்படுத்துகிறார். உதாரணமாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 19 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தால், பேதுரு அந்த நிருபத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி பாடுபட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், எப்படி அவர்கள் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே விளக்குகிறார். சோ அது போலத்தான் பவுலும் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கிறிஸ்தவர்களுக்கு, குறிப்பாக பவுல் சிறையில் இருக்கிறதால் அந்த நாட்கள் கொடிய ஒரு நாட்களாக, ஒரு பொல்லாத ஒரு நாட்களாக எண்ணி இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். சரியா? அப்ப பாருங்க, the days are evil. அப்ப நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது முட்டாள்தனமாக, அதாவது we should not spend our time foolishly. ஏனென்றால் நேரம் மிக அருமையானது. ஆனால் இன்றைக்கு அநேகர் நாம் முட்டாள்தனமாக இந்த நேரங்களை நாம் செலவிடுகிறோம். பாருங்க, நிறைய பேரு அதாவது நம்ம அதிகமான நேரங்களை எதுக்கும் நம்ம செலவு பண்ணுவோம். ஆனா ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கோ, ஒரு ஆராதனைக்கு செல்வதற்கோ, ஒரு கூட்டத்திற்கு போவதற்கோ, ஒரு பைபிள் படிக்கவோ நம்முடைய நேரங்கள் நம்ம என்ன செய்யறது இல்லை, செலவழிக்கிறது இல்லை. மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாம செலவழிப்போம். ஜேர்னி பண்ணுவோம், ட்ரிப்புக்கு போவோம், டூருக்கு போவோம், எல்லாமே செய்வோம். ஆனா பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, அசம்பிளிக்கு போறது, விசுவாசிகளை அதுல நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா நேரத்தை நாம் செலவிடுகிறது. அப்ப இங்கே நாட்கள் பொல்லாது, நம்மை நெருங்கி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக இல்லை. எனவே ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக என்னவெல்லாம் ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பவுல் இங்கே எழுதுகிறார். 4வது, நான் முன்பே சொன்னது போல, அதாவது சில எக்ஸாம்பிள், உதாரணம். இந்த சந்தர்ப்பத்தை நான் சொன்னேன், இதை யாருமே நீங்க மறக்க கூடாது. redeem the time அப்படின்னா என்ன அர்த்தம்? யூசிங் அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரியா? நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவது, அதுக்கு பேரு தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். சரியா? அப்ப இன்னைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று சொன்னால், நமக்கு என்னென்ன சந்தர்ப்பம் எல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, அவருக்காக செய்வதற்கு நமக்கு கிடைக்கிறதோ அதை நாம் உடனடியாக செய்தாக வேண்டும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். வேதத்திலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர்கள் 3 நபர்களை நான் பார்க்கணும். முதலாவது ரூத் அண்ட் ஓர்பா. அதாவது ரூத் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். வேண்டுமானால் நீங்கள் அப்புறம் கூட நீங்க படிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் the opportunity was used by Ruth. இந்த சந்தர்ப்பத்தை ரூத் சரியான முறையில் பயன்படுத்து. இப்ப பாருங்க, அந்த 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நமக்கு தெரியும் இதனுடைய ஸ்டோரி. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா இறந்து போயிறாங்க. சோ தேர் வேர் சோ மெனி சிமிலாரிட்டிஸ். அங்கே ரூத் மற்றும் ஓர்பால் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரிகளை நம்ம பார்க்கணும். இவர்களுடைய மாமியார் யாரு அப்படின்னா நகோமி, அதுவும் நமக்கு தெரியும். இப்ப நகோமி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி உங்களுடைய புருஷர்கள் மரித்து விட்டாங்க, நீங்க உங்க சொந்த ஊருக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ரூத், அதாவது ஓர்பா என்ன செய்கிறார்? அவளை முத்தமிட்டு அவள் கடந்து போகிறார். ஆனால் ரூத் என்ன செய்கிறாள்? அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறாள்? நான் எங்கே போறது? உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய மக்கள் எம் மக்கள்,
உறவினர் எம் உறவினர் அப்படின்னு சொல்லி ரூத் நகோமியோட கூட இருந்து விடுகிறதை பாருங்க. இப்ப யோசித்து பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீனியாலஜில இந்த ரூத்தினுடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறதை நான் பார்க்கணும். சரியா? அப்ப ரூத் யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா ஓர்பால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. அவள் போய்விட்டாள். நீங்க போலாம் அப்படின்னு சொன்னவன அவள் போய்விட்டாள். ஆனால் ரூத் என்ன செய்கிறாள்? அவள் போல. அவளுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாள். இரண்டாவது ஒரு நபரை நான் பார்க்கிறோம், அதாவது மரியாள். இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? அதாவது 2 இடங்கள்ல மேரி மகதலேனா அப்படின்றது, அதாவது மகதலேனா மரியாள் அப்படின்ற போது, அதாவது இந்த நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவருடைய அந்த பாதத்துல ஊற்றி கழுவுகிறதை நான் பார்க்கிறோம். அங்கேயும் இந்த பெண் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற, தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பெண் செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட இந்த மார்த்தாள் மரியாளுடைய ஸ்டோரி நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மரியாள், அதாவது லாசருவினுடைய சகோதரி, அவள் என்ன செய்ய, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இவள் நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சோ இங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான சந்தர்ப்பம் இவளுக்கு வந்த போது அதை பயன்படுத்தினான். அடுத்து பாருங்க, அந்த சிலுவையில தொங்கின ஒரு கள்ளன், சோ தீஃப் ஆன் த கிராஸ். அவன் பாருங்க, அவன் உண்மையிலேயே அவன் எப்படி அழைக்கப்பட்டான் என்றால் திருடன், கள்ளன். ஆனா இங்கேயும் கூட பாருங்க, அவனுடைய திருட்டு வேலையைத்தான் இங்கேயும் காண்பிக்கிறான். ஆனா பாருங்க என்ன செய்யறாரு, he also used the opportunity which he had. அவருக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்தில் கிராப் பண்றாரு, சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறார். அங்கேயும் பாருங்க, 2 கள்ளனுக்குள்ள பேசிக்கிறாங்க. நீ கிறிஸ்துவா, உன்னால முடியுமா, உன்னை ரட்சித்துக்க, எங்களையும் காப்பாத்து அப்படின்னு ஒரு கள்ளன் சொல்றாரு. ஆனா இன்னொரு கள்ளன் சொல்றாரு, அப்படி பேசாது, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் அவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆண்டவரே, நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். So he also used the opportunity in a correct time. அப்ப 3 நபர்கள் இந்த நேரத்தை, அதாவது அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். ரூத், மகதலேனா மரியாள், 3வதாக சிலுவையில் தொங்கிய கல். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் அதாவது இழந்து போன ஒரு மனிதனையும் நாம் வேதத்துல படிக்க முடியும். அதை நம்ம கற்பனையா நம்ம பார்க்கலாம். சத்திரக்காரனை குறித்து நமக்கு தெரியும். அதாவது இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்று வேதத்தில் எங்கே என்று சொல்லும் பொழுது அவர் பெத்லகேமில் பிறந்தார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது குறிப்பிட்டு இந்த வீட்டில், இந்த இடத்தில் என்று நாம் பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து எங்கேயோ பிறந்திருக்கிறார். ஆனால் இங்கே முன்னணியில், இந்த சத்திரக்காரனுடைய வீட்டுல முன்னணியில் அவர்கள் கிடைத்திருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த சத்திரக்காரனை கொஞ்சம் நீங்க இமேஜினேஷன் நீங்க பண்ணி பாருங்க. யோசேப்பு மரியாளும் வராங்க. அப்ப இந்த சத்திரக்காரன் வீட்டுல கதவை தட்டுறாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல பொதுவாக இந்த டிராவல் பண்றவங்க எங்கெல்லாம் சத்திரம் இருக்கிறதோ அங்கே அவங்க தங்கக்கூடிய ஒரு பழக்கம் வைத்திருந்தார். அப்ப யோசேப்பு மரியாளும் இப்படி போகும்பொழுது ஒரு சத்திரத்தை பாக்குறாங்க. அந்த சத்திரத்தை போய் தட்டும் போது ஒரு நபர் திறக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி நிறை மாத கர்ப்பிணியாக என் மனைவி இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இடம் இருக்கு, ஆனா வீட்டுல இடம் இல்லை, வேணா அந்த மாட்டு தொழுவத்தினுடைய அந்த முன்னணி இருக்கு, அங்கேனா நீங்க போய் நீங்க தங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்றேன். யோசேப்பும் இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்ளும். காலையில எந்திரிக்கிறாரு, இந்த தம்பதிகளை காணோம், யோசேப்பை மரியாளையும் காணோம். நாட்கள் கடந்து ஓடுது, வருடங்கள் ஆனது. அப்புறம் ஒரு 20-25 வருடம் கழித்து அவருக்கு தெரிய வருகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் இருந்த இந்த குழந்தை அல்லவா இந்த உலகத்தின் ரட்சகர் அப்படின்னு சொல்லி. இப்ப யோசிச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாருன்னு பாருங்க. இப்ப நம்ம கூட சில நேரங்கள்ல நமக்கு இந்த அனுபவங்கள் இருக்கு. அதாவது நம்ம ஒரு மனிதரை நம்ம இவரை எப்படினாலும் பாத்துறணும், எப்படினாலும் இவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், நம்ம நேரத்தை செலவழிக்கணும், அவரு என் வாழ்க்கையின் லட்சியமே இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம பார்த்தா கூட நம்ம நம்ப மாட்டோம், ஒரு ஆனந்த, ஒரு களிப்பு, மகிழ்ச்சியின் போது. சோ இந்த மாதிரி இந்த சத்திரக்காரன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பான்னு பாருங்க. இந்த அகில உலகத்தை படைத்த ரட்சகர் என் வீட்டிற்கு
வந்த போது நான் இடம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. யோசிச்சிருப்பாரா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. So he lost the opportunity and therefore he lost the blessing also. அப்ப பாருங்க, சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தலாம். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, தேவன் அதாவது காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்பு. அப்படியானால் தேவன் என் வாழ்க்கையில் என்னென்ன சந்தர்ப்பத்தை அவருக்காக செய்ய வேண்டும் என்று கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தாமல் போனால் அது எனக்கு தான் லாஸ். சரியா? நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சின்ன கணக்கு மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். அமெரிக்காவில் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வருடங்கள் 75 வருடம். இப்ப நம்ம சங்கீதங்களிலும் சில இடங்கள்ல படிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வயது ஒரு 70 75 நாம் வைத்துக்கொள்வோம். இப்ப 75 வயது வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லை, சிறு வயதிலேயே நிறைய பேர் மறிக்கிறாங்க. பட் ஒரு மேக்சிமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75 வருடம். இப்ப 75 வருடத்துல இப்ப ஆண்டவர் எனக்கு உதாரணமா 75 வருடங்களை கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் 75 வருடம், ஒருவேளை நீங்கள் 75க்கு மேல இருக்கலாம், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒரு கணக்குக்காக. சோ 75 வருடம் ஆண்டவர் ஒருவேளை என்னை இந்த பூமியில் வைத்தார் அல்லது உங்களை வைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 75 வருடத்தில் எவ்வளவு நாட்கள் நாம் எதற்காக செலவழிக்கிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, இந்த 75 வருடத்தில், அதாவது மேக்சிமம் 8 hours in a day we sleep. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. 24 மணி நேரத்துல நம்ம 8 மணி நேரம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம தூங்கிடும். ஏன்னா இந்த ஹெல்த் கேர் இந்த மாதிரி நீங்க போனாவே அதே சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் நீங்க குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்குங்க. இப்ப வேலை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 8 8 16 ஆச்சா? அப்ப 24ல மிச்சம் எவ்வளவு இருக்கு? ஒரு 8 மணி நேரம் இருக்கு. அந்த 8 மணி நேரம் என்னென்ன செய்வோம் அதெல்லாம் மொத்தமா ஒரு கணக்கு பண்ணி சொல்லும் பொழுது ஒரு கவுண்டிங் இப்படியா வருது பாருங்க. 75 வருஷத்துல 25 வருடம் ஒரு மனிதன் தூங்குவதற்காக நேரம் செலவிடுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 75 வருஷத்துல நீங்களும் நானும் 25 வருஷம் தூக்கத்துல செலவு பண்றோம். அப்ப 25 வருஷம் தூக்கத்துக்கு போயிருச்சு. அடுத்து 19 வருடம் இட் இஸ் ஃபார் அவர் ஒர்க்கிங். நான் 19 வருடம் வேலை செய்கிறோம். சரியா? 25 வருடம் தூங்குறோம், 19 வருடம் நம்ம ஒர்க் பண்றோம். 7 வருஷம் என்ன செய்யணும்னா நம்முடைய ட்ரெஸ் பண்றது. இப்ப பாருங்க, நான் ஷர்ட் போட்டிருக்கேன், பேண்ட் போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். அப்ப ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு மட்டும் 75 வருஷத்துல நாம் 7 வருடத்தை நாம் செலவழிக்கும். அடுத்து பாருங்க, 6 வருடம் நாம் அதாவது பயண போக்குவரத்துகளுக்காக செலவழிக்கும். 6 years we spend for traveling. அப்ப 6 வருடம் நாம் பயணம் ஆகும். 6 வருஷம் நம்ம சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறோம். 75 வருஷத்துல நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் சாப்பிடுறதுக்கு மட்டும்? கிட்டத்தட்ட 6 years we spend. அடுத்து நம்ம பாக்குறோம் 9 வருடம் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அதாவது லுக்கிங் டிவி, ஹியரிங் சாங்ஸ். சோ இப்படிப்பட்ட பொழுதுபோக்கிற்கு நாம் 9 வருடங்கள் நாம் பயன்படுத்துவோம். இன்றைக்கு நான் முன்பே நான் சொன்னது போல, என்ன பிரதர் டைமே போக மாட்டுது பிரதர், பொழுதே போக மாட்டுது பிரதர் அப்படின்னு சொல்லி சில ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம், சில கிறிஸ்டியன் சாங்ஸ், டிராமா இந்த மாதிரி பார்ப்போம். சோ அப்ப 9 வருடம் நம்ம டிவி அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்கே நம்ம யூஸ் பண்றோம். கடைசியாக மீதம் இருக்கிறது வெறும் 3 மணி நேரம். நீங்க நல்லா கவுண்ட் பண்ணுங்க, 75 போட்டுங்க. அதுல 25 வருஷம் தூக்கம், 19 வருடம் நம்முடைய வேலை, 7 வருடம் நம்முடைய ஆடை அணிவதற்கு, 6 வருடம் பயணம் செய்வதற்கு, 6 வருடம் சாப்பிடுவதற்கு, 9 வருடம் பொழுதுபோக்கிற்கு. மீதம் உள்ளது வெறும் 3 வருடம். யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு 75 வருஷத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருக்கு நான் எத்தனை வருஷம் கொடுக்குறேன்? only 3 years ஃபார், அது பாருங்க, அந்த 3 வருஷம் எது எதுக்கு? ஃபார் பிரேயர், சம்டைம்
லைக் கோயிங் டு த சர்ச், ரீடிங் த பைபிள். ஸோ அப்ப நம்ம வேதம் வாசிக்க, ஜெபம் பண்ண, சில கூட்டங்கள்லாம் கலந்து கொள்ள, இதுக்கு we spend only 3 years. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒருவேளை என்னை பார்த்து கேட்கிறான்னு வைங்க, ஏப்பா நான் உனக்கு 75 வருஷம் கொடுத்தேன், நீ எனக்கு 3 வருஷம் தான் கொடுக்குறியா? என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம யோசித்து பாருங்க. அப்ப காலம், நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தும். அப்ப என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். முதலாவது இந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம். இரண்டாவது இந்த வசனத்தினுடைய அதாவது நேரத்தை குறித்ததான 4 உண்மைகளை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இதனுடைய அர்த்தம், அதாவது why should we redeem the time, ஏன் நாம் இதை பிரயோஜனப்படுத்த வேண்டும் காலத்தை, அதற்கு பதில் நாட்கள் பொல்லாதவைகளானதால், அதற்கும் உள்ள அர்த்தத்தை நான் சொன்னேன். நாலாவதாக யாரெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்றத பார்த்தோம். கடைசியா இந்த நடைமுறை வாழ்க்கை, பிராக்டிக்கல், அதுல நம்ம என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றால், தேவன் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ நான் அதை தேவனுக்காக, அவருடைய நாமம் மகிமைக்காக நான் பயன்படுத்த வேண்டும். அதாவது பையிங், இந்த நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தணும், வாங்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஆல்வேஸ் இன்வால்விங் த காஸ்ட். அஃப்கோர்ஸ் வி ஹவ் டு பே த காஸ்ட். நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் அதற்கு நாம் விலை செலுத்த வேண்டும். இப்ப நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் கண்டிப்பாக சில விலை கிரயத்தை நாம் செலுத்தியாக வேண்டும். என்ன, நாம் உண்மையிலே உற்சாகமாய் வைராக்கியத்தோடு தேவனுக்காக நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்க. ஒருவேளை ஆண்டவர் ஒரு இடத்தில், அதாவது சுவிசேஷத்தை சொல்ல உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் நீங்கள் சொல்லிவிடுங்க. தேவன் ஒருவேளை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுக்கு, அதாவது தேவனுக்காக சாட்சியாக உங்களை நிற்க வைக்கிறார் என்றால் நீங்கள் சாட்சியாக இருங்கள். தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அதை செய்து விடுங்கள். அதாவது மற்றவர்களுக்கு, ஒரு ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆண்டவர் உங்களை ஏவினால் நீங்கள் செய்து விடுங்கள். சோ டோன்ட் அதாவது புட் ப்ரோஸ்பான், அதாவது நம்ம அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டாம். சோ தேவன் எனக்கு, உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தை எப்பொழுது கொடுக்கிறாரோ நாம் அதை அப்பொழுதே நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். அதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். சோ இந்த முடிவுரையோடு என்னுடைய செய்தியை நான் முடிக்கிறேன். அப்ப வரக்கூடிய நாட்கள் இன்றிலிருந்தே நாம் ஒரு முடிவு எடுப்போம். ஏனென்றால் நேரத்தை குறித்ததான உண்மையை நாம் படித்தோம். அப்ப இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துதல் என்றால், ஆண்டவர் எனக்கு கொடுத்த என்னவெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரோ அந்த சந்தர்ப்பம் என்பதே அவருக்காக சாட்சியாக வாழ்வது, அவருடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வது, அவரை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது. சோ இந்த இப்படிப்பட்ட காரியங்கள். சோ என்னவெல்லாம் சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரோ அதை நான் தேவனுக்கு, நான் எனக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் இந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய எதிராளியான பிசாசு இந்த நேரத்தை பயன்படுத்துவான். இதையும் நாம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we have to be alert and use the opportunity whatever the Lord is given. அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்த அங்கிள் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும், கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளி மற்றும் GLM புக்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் போன்ற யாவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நிலையிலும் குடும்பத்தின் சார்பிலும் பரமக்குடி சகோதர நற்செய்தி மன்றத்தின் சார்பிலும் ஒரு முறை கூட உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Thank you, brother. Praise the Lord for the wonderful word that has been shared. I request all of you to share this video to as many dear ones who are willing to know or who are ignorantly, foolishly spending their time for no good. That is to tell that we are not using the opportunity that God has given us. We had seen many things, especially in 1 minute, how many
lakhs and lakhs of people are doing onto the internet. Even believers in Facebook, in YouTube, in WhatsApp, whatnot. So all these are done in just 1 minute. And another important aspect we have seen is 75 years we have been given on an average in our lifetime. For example, we don't know, we can exceed 75. So 75 years on an average, if God gives us, then 3 years only we are on an average giving it to the Lord. 1/10 of what we have, God is asking us. At least we are supposed to give at least 1/10. That is in the giving. That is what tithe. But what about our time? How much are we giving for the Lord God? There is something which we have to ask ourselves, and we have to make use of the opportunity, as Ruth made the use of the opportunity. Mary made use of the opportunity. The thief on the cross, I'm always on the gaze how a thief on the cross could accept in his last moments that important, the most important thing in his life, the salvation. Sometimes we think marriage is the most important, but more important than marriage is salvation. Many do not understand this, even believers. So we have to, in this way, try to keep this aspect in wisdom. We should use of the time, and in this evil world, if we don't do it with enthusiasm, with a testimony living, with the gospel in our feet, with a heart to glorify God, whenever we can, when we with an eyes to read God. If we don't do that, God will ask us. So let us continue to look into this matter with much seriousness and give glory to God. Thank you all for joining, and thank you, dear evangelist Kriston Prabhu from Parakudi, for having taken this, expounded from this verse, just one verse. May God be with you and your family and the assembly at Paramakudi for the glory of God. We thank you very much for everything. Now, we also thank all the participants for having joined in and listened to the word of God. May the good Lord be with you all in your day-to-day life. And now, from now onwards, as you go, you should be able to explain to others why time is so precious. Not redemption alone, time is also precious. Let us not waste our time. And with this thought, thank you all once again. May God be with you. For the closing prayer, I request Brother Dr. Nagarajan Velu from Karekudi to close in with a word of prayer. Over to Karekudi, the elder of the Karekudi Assembly, Dr. Nagarajan Velu, to close in with a word of prayer. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Yes, brother. Let's pray. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளினுடைய மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட விதமாய் உங்களுடைய சமூகத்திலே கூடி வர உங்களுடைய பிள்ளைகள் யாவருக்கும் நீ கொடுத்த நல்ல சமயத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசின உங்களுடைய வேதவசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தாசனை ஆண்டவரே, நீர் கிறிஸ்தவன் சகோதரனை நீர் ஆண்டவரே வலிமையாய் பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே வசனத்திலிருந்து அவர் எங்களுக்கு ஆண்டவரே வெவ்வேறு கோணங்களிலே காலத்தினுடைய அருமையை குறித்து ஆண்டவரே பேசினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட காலத்தை நாங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கடந்த காலத்தை சிந்தித்துக் கொண்டு எங்களுடைய நேரத்தை வீண் செய்யாதபடிக்கு, வருங்காலத்தை குறித்து நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்காதபடிக்கு, நிகழ்காலத்திலே எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சமயத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். முக்காலங்களை அறிந்த தேவனாக இருக்கிறேன். முக்காலங்களும் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உம்முடையதாக இருக்கிறது. கர்த்தர் நீர் பெரியவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் போது இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்ட அருமையான கர்த்தாவே தேவ மக்களை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ரூத்தை குறித்தும் மகதலேனா மரியாளை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் இன்னும்
ஆண்டவரே அந்த சிலுவையில தொங்கின ஆண்டவரே சமயத்துல இருந்த அந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த கல்லணை குறித்தும் நாங்கள் பார்க்கிறோம். சரியாக நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன் மூலமா அவருடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வேதாகமத்திலே அவர்களை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அது போல ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்தாத தவறுவிட்ட மக்கள் ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லி லாஸாக அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரை காணப்பட்டதையும் நாங்கள் குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் படிப்பினைகளாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இதை நாங்கள் மனதிலே வைத்து ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கக்கூடிய சமயத்தை சரியாக உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ எப்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகனை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அருமையான ஆண்டு கோடம்பாக்கம் ஆண்டவரே திருச்சபை அருமையான சந்தோஷ் அவர்களுக்காக கோடம்பாக்கம் ஆண்டவரே GLMK டிவி மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை எடுத்து வல்லமையான பயன்படுத்தலாம். உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தரலாம். இந்த இணைப்பில் இந்த நாளில் கடந்து வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again for joining in, and thank you, Brother Christian Prabhu. May the good Lord be with all of us. And we are signing off here from this time, and let us use the time wisely as we, God willing, continue to join in tomorrow evening with the same speaker, Evangelist Christian Prabhu. Till then, may the blessed Lord be with us. God bless.